Hello all, this is Felsi from Metafin. So இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் நம்பர் 27 சப்பரே வித் கிவன் சம்ன்ற ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல ப்ராப்ளம் நம்பர் 26 கவுண்ட் சப்பரே வித் கிவன் சம் ஈக்குவல் டு கே அப்படின்ற ப்ராப்ளம் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். அதை நீங்க ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் ஆஷ் மேப்ஸ் பத்தி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். So given an array of integers and an integer k, find a continuous subarray whose sum is exactly equal to k. If such subarray exists, print the elements of the subarray, otherwise print no subarray form. So நம்மளுக்கு previous sum மாதிரி தான் ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருவாங்க அண்ட் ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேல இருக்கக்கூடிய எந்த பார்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டார்கெட் ஈக்குவலா இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் அந்த பார்ட் ஆஃப் த சப் அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நம்ம பிரிண்ட் பண்ணி அந்த அவுட்புட்ல நம்ம டிஸ்பிளே பண்ணணும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப் அரே நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட்ல அரே 1 2 3 7 அப்படின்னு சொல்லி ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டார்கெட் வந்து 12. சோ இந்த அரேல நம்மளுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணா நம்மளோட டார்கெட் ஈக்குவலா வருது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அனதர் மெயின் திங் இந்த சப் அரே கண்டினியூஸா தான் இருக்கும். சோ ரேண்டமா நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. கண்டினியூஸான சப் அரேவை தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணணும். சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இதுல இங்க பாத்தீங்கன்னா 2 3 7 இது ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்கும். இது கண்டினியூஸாவும் இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம டார்கெட் ஈக்குவலா இருக்கு. சோ இந்த சப் அரேவை தான் நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணுவோம். சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 2 3 7 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து லாஜிக்கா கூட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள் கிவன் அரே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி நம்மளோட டார்கெட் எலிமெண்ட்க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் முதல்ல பார்க்கலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்னன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரு டைம் நம்ம ஆட் பண்ணி நம்மளோட டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் அது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டில் தி எண்டிங் இண்டெக்ஸ் வரையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். அண்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கு அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கு அண்ட் அதுக்கு பதிலாக நம்ம ஹேஷ் மேப் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணா எவ்வளவு ஆப்டிமலா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸை நம்ம ஒன்னு ஆட் பண்ணோம் ரைட். சோ ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 1 அண்ட் இந்த 1ஓட 2 அண்ட் அதுக்கு வர சம்மோட இந்த 3 அண்ட் அந்த சம்மோட 7 அண்ட் அதுக்கு வர சம் டோட்டல் வேல்யூட 5 இப்படி ஆட் பண்ணிட்டே போறோம். ஸோ இனிஷியலி நம்மளுக்கு சம் வேல்யூல 1ன்றது ஆட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறமா அந்த வேல்யூ கூட நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் ஆகும் விச் மீன்ஸ் 2 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் அதுல வர சம் வேல்யூட 3 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் 7 அண்ட் 5. ஸோ இப்போ நம்ம இதை சம் வேல்யூவா பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா நம்மளுக்கு சம் வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸோ ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும் ரைட். இனிஷியலி இட்ஸ் 0 அண்ட் 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வேல்யூ 1. ஸோ இப்படிதான் ஒரு ஐட்ரேஷனையும் நம்மளுக்கு சம் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 6 நெக்ஸ்ட் 13 அண்ட் நெக்ஸ்ட் 18. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வேல்யூ எதுவுமே இல்லை ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அரேல 1 ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுதான் மத்த எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணும் கரெக்டா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட 2வா வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்மளுக்கு 1 ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. இப்போ 2 ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வர போறோம். ஸோ இனிஷியலா நம்மளுடைய சம் வேல்யூல 2 ஆட் ஆகும். இப்போ இந்த 2 கூட நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ 3 ஆட் ஆயிட்டதுக்கு அப்புறமா 7. ஸோ இப்போ நம்மளோட சம் வேல்யூ 3 ஆட் பண்ணும்போது 5 வருது. ஸோ அதை நம்ம டார்கெட் வேல்யூ ஈக்குவலா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஒரு ஐட்ரேஷன்லயும் இப்போ நம்மளுக்கு இந்த டார்கெட் வேல்யூ ஈக்குவலா இல்ல. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சம் வேல்யூவோட இந்த 7 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவலா கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் வேல்யூ கிடைச்சது. ஸோ இதுல இருக்கக்கூடிய இண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் என்டையரா எல்லா அரேல இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸையும் நம்ம வந்து லூப் வச்சு ஆக்சஸ் பண்ணி கரெக்டா நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்ரேஷன்லயும் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ லூப்பிங்ல இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரேவை நான் ஐன்னு டினோட் பண்றேன். ஸோ இந்த ஐ டினோட் பண்ணியிருக்க இந்த எலிமெண்ட் தான் என்னோட ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒரு ஐட்ரேஷனையும் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட் வச்சிருப்போம் கரெக்டா. ஸோ இப்போ இந்த ஐ டினோட் பண்றதா என்னோட ஃபிக்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த 1 கூட இந்த 2 ஆட் பண்ணணும். 3 7 5 அப்படின்னு சொல்லி எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டே வரும் கரெக்டா. ஸோ அதனால
இந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்றதுக்கு நான் இன்னொரு ஒரு லூப் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஜே. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 1 எலிமெண்ட்டுமே ஆட் ஆகணும். ஸோ அதனால ஜேவ நான் ith பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐட்ரேஷன்ல நான் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போவேன். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஃபிக்ஸ்டா 1லயே தான் இருக்கும். ஜே இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜே 1ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன் அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் பொசிஷன். இப்போ நம்மளுடைய ஐவோட வேல்யூஸ் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்டா வச்சு மத்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 2வா மாறும். இன்கிரிமெண்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வந்து 2 அப்படின்ற வேல்யூவ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அகைன் நம்ம ஜே லூப் ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஜேவ பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். ஸோ அப்போ நம்ம லூப்பிங்ல இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் யோட வேல்யூவ நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஐன்றது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம டினோட் பண்ணியிருந்தோம் கரெக்ட்டா? ஸோ அப்போ நம்மளுடைய வேல்யூ ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து அதாவது இண்டெக்ஸ் 0ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரையும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபார் லூப் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கே வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபங்ஷன்ல நான் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபங்ஷன்ல ஃபார் லூப் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம ஃபார் லூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு சம் வேல்யூவும் நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால நான் இனிஷியலா சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசைன் பண்றேன். இது ஃபார் லூப்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து அசைன் பண்ணணும். பிகாஸ் ஒரு ஐட்ரேஷன்லயும் நம்மளுக்கு சம் வேல்யூ 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால ஃபார் லூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சம்மோட வேல்யூ 0ன்னு அசைன் பண்றேன். ஸோ ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்க்கு அப்புறமாவும் எனக்கு சம் 0 தான் இனிஷியலா இருக்கும். இப்போ நம்ம அரேல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு லூப் கிரியேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதுதான் ஜே லூப். ஸோ அது நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஐல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஐல இருக்கக்கூடிய ஸ்டார்ட்டிங் வேல்யூவும் நம்ம வந்து சம்ல ஆட் பண்ணுன்றதுக்காக ஜே இஸ் ஈக்குவல் டு ஐன்றத ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இதுவுமே லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே வரையும் ஐட்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜே லூப் டிஃபைன் பண்ணியாச்சு. அதாவது இன்னர் லூப் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வேல்யூ அதாவது ஜே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு வேல்யூவும் நம்ம வந்து சம்ன்ற வேரியபிள்ல ஆட் பண்ண போறோம். ஸோ சம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண சம் வந்து நம்மளோட டார்கெட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப் அரேவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால ஒரு சம் வேல்யூ ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம செக் பண்ண போறோம். இஃப் சம் ஈக்குவல் டு கே அப்படின்ற டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு அந்த கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் சப் அரேவை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு ஒரு லூப் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்ட் எம் இஸ் ஈக்குவல் டு ஐ அதாவது ஐல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஜே முடிகிற வரையும் அந்த சப் அரேவோட எலிமெண்ட்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ அப்பதான் என்னுடைய டார்கெட் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் இந்த எலிமெண்ட்டை என்னால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். ஸோ இதுக்கு மொத்தம் நம்ம வந்து 3 லூப்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஒன் வந்து அவுட்டர் லூப்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டினோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் ஜே லூப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸ் ஆஃப் த எலிமெண்ட் அதாவது நம்ம அரேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டையும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் இந்த தேர்டா இருக்கிற இந்த எம் லூப் பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு சம் வேல்யூ ஈக்குவல் டு டார்கெட் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸா ஐயா எடுத்துப்போம் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸா ஜேவா எடுத்துப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் அரேல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த லூப் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இது நோ சப் அரே ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரிட்டர்ன் கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டனால இது வந்து ரிட்டர்ன் பண்ணி அடுத்த ஐட்ரேஷன்ஸ்க்கு ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். பட் இன்கேஸ் மோர் தென் ஒன் சொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த பர்டிகுலர் அரேக்காக நான் வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் பத்தி பார்ப்போம். அண்ட் இதனோட ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமோட ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு மோர் தென் 2 லூப்ஸ் யூஸ் பண்றதுனால இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் ஹேஷ் மேப் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் ஹேஷ் மேப் பத்தி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ விச் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 26 நம்ம கிளியரா சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதை இதுல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் சப் அரேவை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ இனிஷியலி நம்ம ஹேஷ் மேப் வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ கவுண்ட் சப் அரேல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்மோடைய ஃப்ரீக்வன்சிஸை ஹேஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணிடணும்.
பட் இதுல வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்மோட இண்டெக்ஸ ஸ்டோர் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம சப் அரேவ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்ப ஹாஷ் மேப்ல ஒரு எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் சம்ல ஸ்டோர் பண்ணி அதனோட இண்டெக்ஸ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ண போறோம். சோ தட் எனக்கு டார்கெட் வேல்யூ கிடைச்சிருச்சு அப்டின்னா, நான் ஈஸியா அத வந்து ஆக்சஸ் பண்ணிப்பேன். சோ ஷார்ட்டா ப்ரிஃபிக்ஸ் சம்னா என்னன்னு சொல்லிர்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ டோட்டல் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே வருவோம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 சம்ல ஆட் ஆகும். அண்ட் தென் 3 ஆட் ஆகும். அண்ட் தென் 6 அண்ட் தென் 7 ஓட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 13 கிடைக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த டோட்டல் வேல்யூ அதாவது 13 நம்ம டார்கெட் வேல்யூவோட சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு 13 - 12 = 1 அப்டின்னு கிடைக்கும். சோ இந்த 1ன்ற வேல்யூ நம்ம அரேல இருந்துச்சு அப்டின்னா, நம்மளோட டார்கெட் எலிமெண்ட் இந்த பர்ட்டிகுலர் சப் அரேல தான் இருக்கு அப்டின்னு அர்த்தம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ப்ரிஃபிக்ஸமே ஆட் பண்ணி அதோட இண்டெக்ஸ ஸ்டோர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் 1 ஆட் ஆகும். அண்ட் அதோட இண்டெக்ஸ் வந்து 0 இல்லையா? சோ அத வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் அதோட இப்போ 2 ஆட் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து டார்கெட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணியும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். சோ 3 இப்போ டோட்டலா நம்மளுக்கு 3 கிடைக்கும். அண்ட் 3 - 12 நம்ம செக் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாவும் இருக்காது. அண்ட் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அரேலயும் இருக்காது. சோ அதனால ஜஸ்ட் அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் சம்மோட இண்டெக்ஸ மட்டும் நம்ம ஹாஷ் மேப்ல போடுவோம். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இனிஷியலா சம் ஈக்குவல் டூ 1ன்னு இருக்கும். அண்ட் அதோட நம்மளுடைய டார்கெட் வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு -11 கிடைக்கும். ரைட்? சோ இப்போ இது வந்து நம்மளோட அரேல பிரசன்ட்டா இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த 1 ஓடைய வேல்யூ விச் இஸ் நம்மளோட சம் வேல்யூ 1ன்னு கிடைச்சது இல்லையா? சோ அதையும் அதோட இண்டெக்ஸ் என்னதுன்னா நம்மளுக்கு 0. அது 2த்தையும் நம்ம வந்து ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ண போறோம். சோ ஹாஷ் மேப்ல நம்மளுக்கு கீ வேல்யூஸா ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து ஹாஷ் மேப்ல ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம் வேல்யூ 2 ஓட ஆட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் 1 நம்மளுக்கு ஆட் ஆகும். அது கூட நம்ம டார்கெட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்றோம். சோ -11 அப்படின்னு கிடைக்கும். சோ இது நம்மளோட டார்கெட் வேல்யூ மீன் அந்த வரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்மளுடைய அரேல அந்த வேல்யூ இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் அதோட இண்டெக்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் 0. சோ 0ன்ற இண்டெக்ஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறனால இத நம்ம ஹாஷ் மேப்ல இத கீ வேல்யூவா நம்ம அசைன் பண்ணிருப்போம். அதாவது 1ன்ற வேல்யூ 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வேல்யூ 1 ஓட இந்த 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 கிடைக்கும். சோ 3 - 12 பண்ணும்போது நம்மளுக்கு -8ன்னு ரிசல்ட் கிடைக்கும். சோ இந்த -8 நம்ம அரேல இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 அண்ட் நம்மளுக்கு எந்த இண்டெக்ஸ்ல இது வந்துச்சு அப்படின்னா, நம்ம 1ன்ற இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணும்போது வந்துச்சு. சோ அதோட இண்டெக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் 6 பண்ணும்போது நம்மளுக்கு -6ன்னு கிடைக்குது. சோ இதுவும் கிடைக்காதனால நம்ம 2 அப்படின்னு அசைன் பண்றோம். அண்ட் லாஸ்ட்டா ஃபைனலா பாத்தீங்கன்னா, இந்த 13 நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 13 - 12 = 1ன்னு கிடைக்குது. அண்ட் 1ன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அரேல 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அதாவது நம்ம ஹாஷ் மேப்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருப்போம் இல்லையா? சோ இதுல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. பட் நம்ம சப் அரேல நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் தேவையில்ல. அதாவது இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் நம்மளுக்கு தேவையில்ல. இந்த இண்டெக்ஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் தேவை. அண்ட் அதுல இருந்து நம்ம கரண்ட் ஐட்ரேஷன் அதாவது இந்த கரெக்ட் ரீசென்ட்டா நம்ம இந்த இண்டெக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணோம். கரெக்ட்டா? சோ எனக்கு இந்த பர்ட்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் தான் வேணும். எனக்கு இந்த 1 வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எனக்கு 1 ஓட இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி, அது +1 பண்ணணும். சோ எனக்கு ஆக்சஸ் பண்ற இண்டெக்ஸோட +1 இன்டிகிரேட் பண்ணி, அதுக்கப்புறமா கரண்ட் இண்டெக்ஸ் வரையும் நான் இட்டரேட் பண்ணுவேன். சோ நான் ஆக்சஸ் பண்ண இண்டெக்ஸ் +1 டில் கரண்ட் இண்டெக்ஸ் வரையும் நான் ஆக்சஸ் பண்ணேன் அப்டின்னா, என்னோட சப் அரே எனக்கு கிடைச்சிரும். சோ இப்படிதான் நம்ம வந்து இத கோட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இனிஷியலா நம்மளுக்கு சப் அரே இல்ல. பட் இதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லயே சப் அரே எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் தாண்டி எனக்கு செகண்ட் பொசிஷன்ல தான் சப் அரே எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இனிஷியலா ஃபர்ஸ்ட்லயே எனக்கு சப் அரே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம ஹாஷ் மேப்ல எப்படி ஸ்டோர் பண்ணணும்? அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இத நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இனிஷியலா என்ன கிடைக்கும்னா, சம் ஈக்குவல் டூ அ 2 அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அண்ட் அத நம்ம டார்கெட் வேல்யூட சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்ஸர் கிடைக்காது. சோ -10ன்னு கிடைக்கும். சோ அதனால நம்ம வந்து அந்த 2 ஓட இண்டெக்ஸ் நம்ம ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணணும். நம்மளோட சம் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அசைன் பண்ணும்போது லாஸ்ட்டா நம்மளுக்கு 12 மைனஸ் நம்மளோட டார்கெட் வேல்யூ 12 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் 0 அப்படின்னு கிடைக்குது. பட் இந்த 0ன்ற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அரேல எங்கேயுமே எக்ஸிஸ்ட் ஆகல. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த அரேல 0ன்ற வேல்யூ இல்ல. பட் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் சம்மோட நம்ம டார்கெட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது,
நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் வேல்யூவோட இண்டெக்ஸ்க்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் சப் அரேவை. பட் இதுல 0ன்றது இந்த அரேல இல்லல. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலா நம்மளுக்கு ஹாஷ் மேப்ல 0க்கு -1 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ நம்ம வந்து அசைன் பண்ணிடுவோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு 0ல -1 அசைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு சப்போஸ் ஆன்சர் எனக்கு ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு கிடைச்சதுன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த -1ன்ற இண்டெக்ஸ நான் ஆக்சஸ் பண்ணுவேன். சோ யூசுவலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற இண்டெக்ஸ்க்கு +1ல இருந்து நம்மள வந்து சப் அரே ஆக்சஸ் பண்ணுவோம். சோ இந்த -1 +1 பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த இந்த பர்ட்டிகுலர் 0த் இண்டெக்ஸ்ல இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய சப் அரேயோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா, எனக்கு 0த் இண்டெக்ஸ்ல இருந்து 7ன்ற எலிமெண்டோட பொசிஷன் வரை நம்மளுக்கு வந்து சப் அரே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சோ இப்படிதான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம். சோ அதனால தான் இனிஷியலா நமக்கு ஹாஷ் மேப்ல வந்து 0க்கு -1 அப்படின்னு குடுக்குறோம். பிகாஸ் நம்மளுக்கு சப்போஸ் ஸ்டார்ட்டிங்ல சப் அரே எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, 0க்கு எந்த இண்டெக்ஸும் இருக்காது. சோ அதனால தான் நம்ம வந்து இனிஷியலா -1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறோம். சோ இந்த ஹாஷ் மேப்ல நம்ம இனிஷியலா 0க்கு -1 அப்படின்னு சொல்லி கீ வேல்யூ பேர்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சோ இப்ப வந்து இந்த ப்ரோகிராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து இந்த ப்ரோகிராம கோட் எப்படி பண்றோம்ன்றத பார்க்கலாம். சோ நான் வந்து இனிஷியலா மேப் வந்து ஹாஷ் மேப்ப வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேப் டாட் புட் ஆஃப் 0, -1 அப்படின்னு அசைன் பண்ண போறோம். சோ இந்த 0, -1ன்றது இனிஷியலா நம்மளுக்கு சப் அரே எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு செக் பண்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் நம்ம வந்து இனிஷியலா நம்ம வந்து 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண போறேன். சோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து அரேல ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஹாஷ் மேப்ல வந்து ப்ரிஃபிக்ஸ் மைனஸ் டார்கெட் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மேப் டாட் கன்டெயின்ஸ் கீ வச்சு நம்ம வந்து செக் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் லூப் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சோ ஃபுல் அரேவையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணி ஒரு ஒரு வேல்யூ நான் ப்ரிஃபிக்ஸ் சம்ல ஆட் பண்ணிட்டே வரேன். சப்போஸ் அது மேப்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு மேப் டாட் கன்டெயின்ஸ் கீ ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் சம் மைனஸ் கே, அதாவது நம்மளோட டார்கெட் வேல்யூ மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் சம் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம். அண்ட் சப்போஸ் அது இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய இண்டெக்ஸ் நம்மளுக்கு தேவை. சோ அதனால தான் இன்ட் ஸ்டார்ட் வேரியபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் பிளஸ் மைனஸ் கே +1ன்ற வேல்யூவ நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். சோ மேப்ல இருந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் மைனஸ் கேவோட எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு அந்த இண்டெக்ஸோட +1 ஆட் பண்ணா எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ கிடைச்சிரும். சோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இந்த ஃபார் லூப்ல ஜேன்ற வேரியபிள் வச்சு நான் ஸ்டார்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி கரண்ட் ஐட்ரேஷன், அதாவது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த லூப் ரன் பண்ணி அந்த அரேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, ஜஸ்ட் அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் அதோட இண்டெக்ஸ வந்து நான் ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ண போறேன். சோ அதுக்கு தான் மேப் டாட் புட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் சம், i. சோ சப்போஸ் எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, எனக்கு சப் அரே ஃபைண்ட் பண்ணல இல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன். சோ அங்க பாத்தீங்கன்னா, இது ரன் பண்ணி பார்க்கலாம். சோ கம்பைல் பண்ணியாச்சு. ரன் பண்ணும்போது நம்மளுக்கு சப் அரே 237 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம டார்கெட் வேல்யூவ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப நான் டார்கெட்ட 0 அப்படின்னு ஐ மீன் 10 சொல்லி அசைன் பண்ணிடுறேன். சோ இப்ப நம்ம சப் அரே ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 37 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. சோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் சப் அரே வித் கிவன் சம். சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க் இன் தி கமெண்ட் செக்ஷன்.